பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு, பிரெக்னன்சி பாசிட்டிவ், பேபி இப்போ வேணாம் அப்படின்ட்டு வீட்டுக்காரரை மெடிக்கல் கம்ச்சூட்டு அபார்ஷன் டேப்லெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதும், டாக்டர்கிட்ட வந்துட்டு உடனே எனக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுங்க, டேப்லெட்ஸ் வேணும் அப்படின்னு அவசரப்படுறதும் நல்லதில்ல. உங்களுக்கு பேபி வேணாம் அப்படின்னு சொன்னா நீங்க ப்ராப்பரா உங்க கைனகாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி முதல்ல அல்ட்ராசவுண்ட் பண்ணணும். அதுல கரு வந்து கர்ப்பப்பைக்குள்ளதான் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். எத்தனை வாரம் கரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்க டாக்டர் வந்து டேப்லெட்ஸ்ல கருவை கலைக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க மாத்திரையே போடணும். மாத்திரை போட்டு 1 வீக் கழிச்சு திரும்ப செக் ஸ்கேன் பண்ணி கரு கம்ப்ளீட்டா கலைஞ்சிருச்சா அப்படிங்கிறதையும் ஃபாலோ பண்ணிக்கணும். சப்போஸ் இது எல்லாமே பார்க்காம நீங்க பிளைண்டா அபார்ஷன் மாத்திரை போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? கரு வந்து கர்ப்பப்பையை விட்டு கருக்குழாயில இருந்திருக்கு, அதை நம்ம கவனிக்கல அப்படின்னா அது வந்து உங்க உடலுக்கும் உயிருக்குமே வந்து ஆபத்தா முடியும். அப்ப கருக்குழாயில இருக்க கருவை எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த மாதிரி பிரசவ சம்பந்தப்பட்ட வீடியோஸை பார்க்க நம்ம சிகரம் ஹாஸ்பிட்டல் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.